Multiplication table 6. How to learn multiplication table? So this is table 6. So இந்த மாதிரி 6ல இருந்து 12 வரைக்கும் எழுதிக்கிறோம். So இந்த மாதிரி 1 2 3 கவுண்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த டேபிள்ஸ்ல என்னென்னலாம் ஈஸியா தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 6 zeros are 0, அது எல்லாருக்குமே தெரியும். Next 6 ones are 6, அதுவும் தெரியும். Next 6 twos are 12. So இது ஃபர்ஸ்ட் 3 ஈஸியாவே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். Next என்னது நமக்கு 6 10s are ஈஸியா தெரியும். 6 10s are என்னது 60. 6 11s are என்னது சேம் நம்பர் ரிப்பீட் ஆயிடும் 66. ஸோ இதுவும் தெரியும். இப்போ 60ல half, ஸோ இல்லை சாரி 10ல half என்னது 5. 10ஓட half என்னது 5. அப்போ 60 divided by 2 is equal to 30. அப்போ 6 5s are 30. ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலையா, பண்ணவே இல்லை, கவுண்ட்டும் பண்ணல, அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்னது 630 இருக்கு. ஸோ 6 என்னது ஆப்வியஸா நெக்ஸ்ட் நம்பர் 6. ஸோ 30 plus 6 36. ஸோ இதுவும் தெரியும். இப்போ இது வந்து 9 டேபிள்ஸ். 6 9s ஆனாலும் ஒன்று தான், 9 6 ஆனாலும் ஒன்று தான். எப்படி பண்ணணும் 9 டேபிள்ஸ் ஈஸி. ஸோ 6ஓட பிஃபோர் நம்பர் என்னது 5. ஸோ எந்த நம்பரை ஆட் பண்ணால் இங்கே 9 வரும் 4. ஸோ 5 plus 4 9. அப்போ ஆன்சர் என்னது 6 9s are 54. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ 6 2s are 12, அதோட டபுள் நம்பர் தான் 24. அப்போ 12 plus 12 என்னது 4 2. ஸோ 24 டபுள் நம்பர் தான் 4. 6 4s are 24. ஸோ 4 டேபிள்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும், ஸோ 12க்கு அப்புறம் ப்ளஸ் 6 எப்படி ஆட் பண்ணுறது, 12 6 அப்படியே ஆட் பண்ணால் 18. ஸோ 6 3s are 18. ஸோ நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது only 7 and 8. 7 and 8. 7 and 8 எப்படி பார்க்கறது, 6 இப்போ 66க்கு அப்புறம் அப்போ 7 and 8ன்றது 42 மட்டும் லேர்ன் பண்ணணும். ஸோ 6 8s are 48. ஸோ நம்ம இந்த டேபிள்ஸில் 6 7 and 8 இந்த இடத்துல பாருங்க 6 11s are 66. 66ஓட 6 ஆட் பண்ணணும். 66ஓட எது ஆட் பண்ணால் 17 வந்துடும், ரவுண்ட் ஆஃப் ஆகிடும், 4 ஆட் பண்ணணும். ஸோ 66ஓட 4 ஆட் பண்ணால் இதெல்லாம் மென்டலாகவே அப்படியே ஆட் பண்ணணும் 70. அப்போ மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்குது 2 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது 72. ஸோ அப்போ நம்ம 6 டேபிள்ஸில் 6 7s ஆரும் 6 8s ஆரும் படித்தா போதும், எல்லா டேபிளும் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ 2 தடவை படித்தாலே இது ஞாபகமாக வந்துடும். 6 7s are 42, 6 8s are 48ன்றது வரும். இல்லைன்னா இந்த ஃபிங்கர்ஸ் விட்டு பண்ணலாம். அதை வந்து நான் வந்து லிங்க்ல கொடுத்துருக்கேன். அது எப்படி ஃபிங்கர்ஸ் 6 அபவ்ல எப்படி ஃபிங்கர்ஸ் வச்சு போடலான்றதை பார்க்கணுங்க. ஓகே, ஸோ நாளைக்கு இன்னொரு டேபிள்ஸோட பார்க்குறேன். ஓகே, லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல்.